எனக்கே இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நம்ம இப்படி எல்லாம் நடிச்சிருக்கோமா அப்படின்ட்டு. ஏன்னா அங்க டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சினிமா எங்கேயோ போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே வெப்பன் தான். ஏன்னா என்னென்னமோ வித்த பண்ணியிருக்காங்க. இந்த சினிமால நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அனைவருக்கும் ஆதரவு கொடுத்த ரசிக பெருமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி வசந்த் ரவி பிரமாதமா பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்திருக்குது. இந்த படத்தை இப்படி விஷுவலைஸ் பண்ண குகன், போட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் பிரபு, இந்த படத்துக்கு இவ்வளவு செலவு பண்ண தயாரிப்பாளர் மன்சூர், அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வெப்பன் படத்துல நான் நிறைய இன்டர்வியூல நிறைய விஷயம் பேசியிருக்கேன். பட் இதுல முக்கியமான பங்கு வந்து ஜிப்ரான் சாருக்கு இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் நாங்க சிஜி பண்ணியிருந்திருக்கலாம், நடிச்சிருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். இவர் கொடுத்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் ஃபினாமினல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். ஏன்னா உண்மையிலேயே நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வேற லெவல்ல படத்தை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு ப்ரீமியர்ல எல்லாரும் க்ரௌடோட பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நாங்க என்ன நினைச்சோமோ சர்டன் இடத்துல கிளாப்ஸ் இருந்தது, சர்டன் இடத்துல ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ஹை மூமெண்ட்ஸ் இருந்தது. ஒரு காமிக்ஸ், எஸ்பெஷலி கிட்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஒரு காமிக்ஸ் நீங்க வந்து நிறைய காமிக்ஸ் படிச்சிருப்பீங்க, டிசி, மாங்கா, ஆனிமி. இவர் சின்ன வயசுல இருந்து அதான் வேலையே. அவரோட ட்ரீம். எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில, கிட்ஸ் மத்தியில, ஃபேமிலி மத்தியில எல்லா இடத்துலயுமே இந்த படம் போய் சேரணும். ஏன்னா எனக்கு அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா குவனோட விஷன் இருக்கு. இந்த வெப்பன் வந்து ஒரு ஸ்டார்ட் தான். இதுல இருந்து அவரு நிறைய சூப்பர் ஹியூமன் வேர்ல்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு போய் அது வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரணும். இட்ஸ் அன் என்டர்டெய்னிங், என்கேஜிங், ஒரு ஹை ஆக்டேன் அண்ட் yet அதுல வந்து நிறைய சர்ப்ரைசஸ், த்ரில்ஸ், இதுல பண்ண ஆக்ஷன் ஒர்க் சரி, சிஜி ஒர்க் சரி, நீங்க தியேட்டர்ல மட்டும்தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது நான் சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கான சவுண்ட் ராஜா கிருஷ்ணன் சார் பண்ண சவுண்ட் மிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஜிப்ரான் சார் பண்ண மியூசிக்கா இருக்கட்டும், கோவனோட விஷன், சத்யராஜ் சாரோட எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், அவரோட பில்டப் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்மிஷன் பேங்க்ல நம்ம சத்யராஜ் சார் இந்த மாதிரி பார்த்திருக்கோம். அண்ட் அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னால மறக்கவே முடியாது. அண்ட் தேங்க்ஸ் டு ராஜீவ் மேனன் சார். ஏன்னா ராஜீவ் சார் இன்ஸ்டியூட்ல நான் படிச்சேன். அவர் இந்த மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் ஒத்துக்கிட்டதுக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேரி பண்ணதுக்கு, அந்த ஒரு எலிகென்டா, அந்த ஒரு ஸ்டைல், ரியலி தேங்க்யூ ராஜீவ் சார். அண்ட் இதெல்லாம் தாண்டி முக்கியமா ரெண்டே ரெண்டு பேருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, சக்திவேலன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் ஃபிலிம் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. இன்னைக்கு வந்து அவர் என்னன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹீஸ் த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அண்ட் முக்கியமா இந்த படத்துக்கு லைஃப் கொடுத்தவங்க அப்துல் சார், அஜித் சார் அண்ட் மன்சூர் சார் அண்ட் மில்லியன் ஸ்டுடியோஸ். ஏன்னா பட்ஜெட் எதுவும் பார்க்காம இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது வந்து நம்ம பெஸ்டா பண்ணணும். ஒரு குவாலிட்டியான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு விஷயனோட பண்ணியிருக்காங்க. I'm always thankful to the producers, மில்லியன் ஸ்டுடியோஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பெரிய ரொம்ப வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து இந்த சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அட்டெம்ப்ட் பண்ணவே ஒரு பயமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அனிமேஷன்லேயும் சிஜிலையும் நிறைய தாண்டி போயிடுச்சு ஹாலிவுட். ஸோ அதனால் அதை அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் நாலேஜும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்கும். பட் அதெல்லாம் இன்னும் கரெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போது வெப்பன் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஹாலிவுட்டில் நிறைய பார்த்துருப்போம். பட் ஆனால் தமிழில் ஒரு புது அட்டெம்ப்டாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எங்கள் பெரிய டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் மியூசிக்கல்லி நான் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எலக்ட்ரானிக் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தமிழில் நடக்குதுங்கிறதுக்கு வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.
உண்மையிலே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய வெப்பன் தான். இயற்கை விலங்குகளை சீரழிக்கிற, பணத்துக்காக சீரழிக்கிற பல மனிதர்களை ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் ஒருத்தனுக்கு இருந்தா அவன் எவ்வளவு அக்கறையோட செய்வான், அந்த மனிதர்களை எப்படி அழிப்பான், இயற்கை விலங்குகளை எப்படி காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மேக்கிங்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேக்கிங், லொக்கேஷன், பிஜிஎம்லாம் வந்து சீனுக்கு ஒரு 4 இம்பாக்ட் கொடுக்குது. முக்கியமா வசந்த் ரவி சார் வந்து இந்த படத்துல வந்து ஒரு மெட்டல் பாடி மாதிரி இந்த கேரக்டருக்கு என்ன கன்சீவ் பண்ண முடியுமோ அந்த கேரக்டர் அப்படியே கரெக்டாக ஒரு மெட்டல் பாடியோட பாடி லாங்குவேஜ், ரோபோ மாதிரியான ஒரு மெட்டல் பாடி லாங்குவேஜ், பாடியே ஒரு எக்ஸஸ் பாடி, அதை அப்படி கரெக்டாக பயன்படுத்தி சத்யராஜ் சாருக்கு ஈக்குவலாக ஒரு கிளைமாக்ஸ் ஒரு ஃபைட் பண்ணி செகண்ட் ஹாஃப்லாம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது எண்டுக்கு வந்துடுது, நெக்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. லேட்டஸ்டா உள்ள தமிழ் படங்கள்ல ஒரு மேக்கிங் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு சோசியல் இஷ்யூ கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. இந்த படம் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு வெளிவந்த ஒரு வித்தியாசமான படங்கள் கண்டிப்பாக வரும். மஸ்ட் வாட்ச் வெப்பன். ஒரு அருமையான படம். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மாதிரி நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு குகன் சந்தியா டைரக்டரு. ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட மனஸ்வி. இப்போ தான் நாங்கள் வெப்பன் ஃபிலிம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரி இருந்தது. நமக்கே அந்த பவர் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ செம்மையாக இருந்தது. அண்ட் கூகுள் கிட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும்ன்றது நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் வசந்த் ரவி அண்ணா வேறு லெவல் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செம. அண்ட் சத்யராஜ் அங்கிள் தான் எல்லாரும் விட ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. தமிழ்ல எடுத்த ஒரு ஹாலிவுட் படம் தான் வெப்பன். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஷார்ட்டா இருக்கு, ஒவ்வொரு ஃப்ரேமா இருக்கு. நாம படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ என்ன நம்ம தமிழ் படம் தான் பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபீல் எடுத்துருக்கிறாரு. இது வந்து ஒரு கதையா நம்ம படமா வந்து பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறீங்க. படம் உண்மையாலுமே பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மில்லியன் ஸ்டுடியோஸ் வந்து மன்சூர் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. டைரக்டர் டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி நண்பர் வசந்த் ரவி, சத்யராஜ் சார் நல்ல கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். நான் அசோக் குமார். வெப்பனோட ஸ்க்ரீனிங் இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டாக ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட ஒரு படம். To a great extent, I would say, apart from fantabulous actors, a senior blessing like Satyaraj sir kuda, Vasant Raviki, it's wonderful for him to share screen space. இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். குகன் சைனியப்பனுக்கு ஐ திங்க் ஆஃப்டர் சவாரி அண்ட் வெள்ளை ராஜா ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு படம். டெக்னிக்கலி சவுண்ட் சொல்கிறப்ப I think ஒரு visual treat ke the other thing that complements it is the music, and I feel to a great extent Gibran is the hero of the film. It not just with the songs and irukra background score, he has held the film. So manamartha vaalthukal avarkum. Cinematography is fantabulous. I think Weapon is kandipa must watch in the theaters, and the visually or the sound scene you rasikkanna, please do watch it in the theaters. Manamartha vaalthukal to the entire team and to Million Studios especially. I think avanga production is one of the first installment idu. So Mansoor bhai, assalamu alaikum to you and wish you all the very best. The team la work panna athana thorunuppa kalangergalukkum nadigargalukkum manamartha vaalthukal the entire cast. Please do watch Weapon in the theaters. Manamartha nandri. Thank you. நம்பர் குகனுடைய இந்த படைப்பு ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஒரு திரைப்பட மொழியிலிருந்து ஒரு முழுமையாக வேறுபட்ட ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துருக்குது.
கதை சொல்லுகின்ற முறை, கதையில வரக்கூடிய பாத்திரங்கள் அது வந்து தன்னை வெளிப்படுத்துகிற முறை, அதே போல விஷுவலா நம்ம பார்க்கும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து புதுவிதமான அனுபவமா இருக்கு. நிச்சயமா அது வந்து இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது விஷுவல் மீடியம்ல பார்த்து வளர்ந்த தலைமுறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படமா இது நிச்சயமா அமைந்திருக்கும். தமிழ்நாடு போற்றுகின்ற நடிகர் தோழர் சத்யராஜ் அவர்களுடைய அந்த பிரசன்ஸ், அந்த விஷுவல் பிரசன்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கொடுத்திருக்கீங்க. அதே போல நண்பர் வசந்த் ரவி அவர்களுடைய படைப்பு ஒரு புது எல்லையை வந்து எட்டி இருக்கிறதா நான் பார்க்கின்றேன். ஒரு பல்வேறு கேரக்டர்ஸை வந்து இதுல அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு புதுவிதமான ஒரு ஜியாகிரபியும் அதுல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில வந்து இது ஒரு வித்தியாசமான அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் என்று நான் நிச்சயமா நம்புறேன். இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுத்து இதை உருவாக்கிய நண்பர் மன்சூர் அவர்களுக்கும், இதை இயக்கிய நண்பர் குகன் அவர்களுக்கும், இதில் பங்கெடுத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். பொதுவாக நான் தமிழ் சினிமா பார்ப்பது வந்து ரொம்ப குறைவு. ஆனால் இந்த படத்தை பார்த்த பொழுது எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது என்றால், ஒரு காமிக்ஸ் கதையை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிக்சரில் கொண்டு வருவது என்பது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஹாலிவுட் படம் பார்த்தது மாதிரியான ஒரு ஃபீலிங். ரொம்ப அருமையான கதைக்களம். முதல்ல இந்த மாதிரியான ஒரு கதையை சினிமாவாக எடுப்பதற்கு வந்து ஒரு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். துணிச்சல் தயாரிப்பாளருக்கு இருந்திருக்கு, இயக்குனருக்கு இருந்ததாக பார்க்குறேன். அருமையான கதைக்களம். போகிற வேகமே தெரியல, ஜெட் வேகத்தில் படம் போகும். தமிழ் சினிமாவிற்கு இது ஒரு புதிய முயற்சி, புதிய கதைக்களம். ஆனால் இதுவரை நம்ம வந்து சினிமாவை பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கதை இருக்கும், அல்லது வந்து ஒரு குடும்ப பாக்கான கதை இருக்கும். பல கதைகளை பல்வேறு சினிமாவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுவரை தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத ஒரு கதைக்களமாக நான் பார்க்கிறேன். ஒரு காமிக்ஸை வந்து ஒரு சின்ன இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஒட்டுமொத்த சினிமாவையுமே வந்து ஒரு காமிக்ஸை எல்லோரும் ரசிக்கும்படி எல்லா வயதினரும் பார்த்து ரசிக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட்ல படம் பார்த்துட்டு இருக்கோமா இல்லை தமிழ் படம் பார்த்துட்டு இருக்கோமான்னு தெரியல. அந்த அளவுக்கு சிறப்பான மேக்கிங், புதிய டெக்னாலஜி அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு டேர்னிங் பாயிண்டா பார்க்குறேன். சத்யராஜ் அவர்களுடைய அந்த எத்தனையோ படங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை அவர் முதன்முறையாக நடித்திருக்காருன்னு பார்க்குறேன், சூப்பர் ஹீரோவா. அதனால் நிச்சயமாக வாழ்த்துக்கள். நிச்சயமாக இயக்குனர் குகன் வந்து மென்மேலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு இப்போ எனக்கு தெரியுது. அவருக்கும் தயாரிப்பாளர், இதை எடுத்து துணிச்சலாக எடுத்த தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் மன்சூர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என் நண்பன் குகன், நாங்கள் வந்து காலேஜ் மேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இயக்கிய ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நடித்து அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காரு, அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த இவரை நம்பி ப்ரொடக்ஷன் பண்ண மன்சூர் சார், அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அண்ட் ஹார்ட்டி தேங்க்ஸ். ஆக்சுவலி படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணது வேறு லெவல். ஆக்சுவலி இந்த படம் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு என் நண்பனுக்காக வந்தேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம தலைவர் புரட்சி தமிழன் திரு சத்யராஜ் சார் அவருக்காக, அதுக்கப்புறம் நம்ம வசந்த் ரவி சாருக்காக. அப்புறம் படத்தில் வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. கிட்ஸ் உங்கள் பசங்களை கூட்டுவாங்க, எல்லாம் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு புது ட்ரை. இது வரைக்கும் நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ்ன்ற ஒரு இதை தான் பார்த்துருப்போம். தமிழில் ஒரு மார்வல் ஸ்டுடியோஸ் மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் படத்தை கொண்டு வந்த குகன் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இன்னும் ஒரு நிறைய இந்த மாதிரி படம் பண்ணணும், நல்லா பெருசாக வரணும். இன்னும் அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெப்பன் படத்துடைய சிறப்பு காட்சி பார்த்துட்டு வந்துருக்கிறப்ப நான் நினச்சி வந்தது வேற. ஆனால் நான் பார்த்த படம் இங்கே நான் நினச்சதை விட வித்தியாசமாக வேற மாதிரி இருந்துச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம மன்சூர் இப்படி ஒரு கதையை வந்து ஃபர்ஸ்ட் படம் உங்கள் ப்ரொடக்ஷனில் இப்படி ஒரு கதையை முதல்ல ஒரு தயாரிப்பாளர் வந்து சூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஏன்னா ஆங்கில படங்கள் வந்து நம்ம வந்து மொழி தெரியாமல் அந்த படத்தை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழில் வந்து ஆங்கில படத்துக்கு இணையாக ஒரு படம் வந்து தயாரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய தில் வேணும். அதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணி படத்தை வந்து உலக தரத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு
நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த தயாரிப்பாளரை தமிழ் சினிமாவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளராக மன்சூர் வருவார். முதல்ல அவரோட ப்ரொடக்ஷனுக்கு அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து இது மாதிரியான ஒரு டேரிங்கா எந்த தயாரிப்பாளரும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற இடத்துல இருக்கிற ஒரு படமா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, சத்யராஜ் சார் வந்து கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இணையான ஒரு இடத்துல ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆக்டர். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க படங்கள் மாறி மாறி வரும். அவர் ஒரு ஏரியாவில் கலக்குவார், இவர் ஒரு ஏரியாவில் கலக்குவார். அப்படி ஒரு சத்யராஜ் சார் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து இப்படி ஒரு என்ட்ரி. சொல்லப்போனா கமல் சாருக்கு ஒரு விக்ரம் மாதிரி சத்யராஜ் சாருக்கு வந்து இந்த வெப்பன் அவ்வளோ மாஸ். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் பிளாக், ரொம்ப ஒரு சிலிப்பா இருந்தது. சத்யராஜ் சாருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்ட். இனிமே அவரோட ஆக்ஷன் நிறைய நம்ம படங்கள்ல வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் குகன், அவர் வந்து தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை அவர் சரியா அந்த படத்துல பயன்படுத்தி இருக்கிறார். படத்துடைய திரைக்கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா கட்டமைச்சிருக்கிறாங்க. கடைசி லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் இது என்ன மாதிரியான படங்கிறது யாராலும் யூகிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ். ரொம்ப வித்தியாசமான படம். டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். படத்துடைய எடிட்டர் கோபிகிருஷ்ணா ஒரு வித்தியாசமான ஒரு எடிட்டிங் இந்த படத்துல பண்ணியிருக்கிறாரு. ஜிப்ரானுடைய மியூசிக் பேக்ரவுண்ட்ல மிரட்டி இருக்காரு. அதே மாதிரி ஆக்ஷன் பிளாக்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆங்கில படத்துக்கு இணையா தமிழ் படம் பார்க்கணும், தமிழ்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிற ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கண்டிப்பா கொண்டாடணும். ரொம்ப ஒரு அற்புதமான படம் கொடுத்த இந்த வெப்பன் படத்தோட டீமுக்கு என்னோட மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றியும். படத்துடைய இன்னொரு ஹீரோ வசந்த் படத்துக்கு படம் மெருகேறிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த படத்தோட அவரோட ஆக்ஷன் பிளாக்லாம் ஒரு ஹாலிவுட் நடிகரை பார்த்த மாதிரி இருக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வசந்த் வருவார். ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த படம் வந்து ஒரு இன்னும் அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலாக வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஓவராலாக இந்த படம் வந்து ஃபேமிலியோட குழந்தைகளோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மார்வல் ரசிகர்கள் அவங்களுக்கு அது மாதிரி தமிழ் படம் ஒன்று வரணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கத்தில் வந்துருப்பாங்க. அவங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்கன்னா இந்த படம் வந்து அவங்களை என்கேஜிங்காக வச்சிருக்கோம். மீண்டும் இந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திச்சு இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் மார்வல் படத்தோட நல்லா இருக்கு. நம்ம நினைச்சா கூட மார்வலோட நல்லா எடுக்கலாம். ஆனா இதுவரை யாருமே எடுத்தது இல்லை. இது நல்ல ஐடியாவா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். இங்க நிறைய ட்விஸ்ட் இருந்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு படம் பார்க்க. சூப்பர் ஹீரோ சீன்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் அங்கிள் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதனால படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு என்னன்னா, இது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு படங்களை வந்து கதைகளை உலகத்தரத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து இந்த இப்போ சொல்கிற மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்குது. ஏன்னா இந்த மார்வல் சூப்பர் ஹீரோ இதில் ஆக்ட் பண்ணியிருக்கிற நடிகர்களை சொல்ல வேண்டாம். அது போல் ஜிப்ரான் மியூசிக் சொல்ல வேண்டாம். அது போல் தம்பி கிருஷ்ணன் வந்து பிரபு வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு மெச்சூர்டு சினிமாட்டோகிராஃபி. ஸோ இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை தான் கொடுக்குது. எல்லாரும் வந்து இதை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் சூப்பர் ஹீரோஸ் சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து நிறைய காமிக்ஸ் புக் படிக்கிறவங்க, அதை வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். என்னுடைய பிரதர்கள் வந்து அப்துல் பிரதர், மன்சூர் பிரதர், அஜீஸ் பிரதர், இவங்க வந்து இந்த முதல் படைப்பாக வந்து இந்த வெப்பன் படம் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு மிக பிரமாண்டமான படமாக தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் டைரக்டருக்கு இவ்வளோ விதமான அந்த வசதிகளை வந்து இப்போ பிரமாண்டமாக நாங்கள் பார்க்கல. ஏன்னா நாங்களும் நிறைய படங்களை பண்ணியிருக்கோம்ல, இவ்வளோவுக்கு எவ்வளோ செலவாகுன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். அதே போல்
இந்த மில்லியன் டாட்ஸுக்கும் இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Hi. Saw the first part. We keep our fingers crossed for the sequel of this one. Thank you. We absolutely love the movie. It's really fantastic. Awaiting the sequel of the movie as well. Yeah, waiting for part 2. வெப்பன் மூவி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. So I am the part of the team. So I done the CG and CG for the movie. So I am very excited and I am very happy to be a part of this team. And thanks to Mansoor sir and Abdul sir and Aji sir for giving me this opportunity. And I am very happy to be a part of this Weapon movie. And we are waiting for the audience review and everything. So bless us, and I'm very happy to be the part of this team. Thank you. Hello, hi everyone. Tamil industry I feel this is the first time such a superhuman saga has come into the theaters, and I'm very happy. I'm delighted to be a part of this. I'm so fortunate to be a part of this. I just watched it. In the level the make பண்ணும்போது இந்த லெவலுக்கு இந்த படம் வருவது I never thought it was going to be something of the sort. But yeah, delighted. Thank you. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு புது ட்ரை பண்ணிருக்கோம். பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலான சினிமா கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா வெப்பன் படத்துக்கு வரணும். ஏன்னா ஒரு 4 பூஸ் பம்ப் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் பிளாக்ல அவங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இன்டர்வல் பிளாக்கு இது வரைக்கும் நீங்கள் சத்யராஜ் சாரா அது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க. வேற லெவலில் இருக்கும். என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்டர்வல் பிளாக் வேற லெவலு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதுக்கு மேலே தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட ஒரு விஷயமும் ஒரு நாட்டை ஓப்பன் பண்ணுது. ஸோ கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு தான் இது பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நாலேஜ், இது இந்த கதையை யோசிச்சு இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ்னா அது ப்ரொடியூசரோட மெயின் தாட் ப்ராசஸ். தேங்க்யூ ஸோ மச்.